தம்பி சொல்லுங்க சார். எல்லாம் அடர்த்தியா இருக்கட்டும். நீ பாட்டுல ஷார்ட்டா கட் பண்ண போற. சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே நல்லா அடர்த்தியா பண்ணிடலாம் சார். ஆனா எடிட்ரியோ நீ பங்கம் பண்ணிருக்கியா? யாரையா நீ? சரி ரைட் காய்ஸ், இன்னைக்கு இன்ஸ்டாவை திறந்தாலே சென்னை மும்பை ஆர்சிபி தான் போட்டு பொலன்னு பொழக்கானுங்க. ஸோ அதை வச்சு நிறைய ரீல்ஸ் எடுத்து வந்திருக்கேன், ஒன்றா காட்டுறேன் பாருங்க, நல்லா இருக்கும். எப்பவும் ஏன் தோத்தே இருக்கீங்க? நீங்க எல்லாம் ஐபிஎல்லே ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டே இருக்கீங்க. நாங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் சாமிக்கு விட்டுருவோம். அவங்க கப்பே ஆனா நாங்க அப்படி இல்ல, நாங்க கப்பே சாமிக்கு விட்டுருவோம். ஆர்சிபி கப்பே சாமிக்கு விட்டுரும். எது மல்லிகை பூவா? யாருல நீங்களா? தங்க குடம்ல அது இல்லை மல்லிப்பூன்னு சொல்லிட்டா. சைக்கோ. ரோஹித் சர்மா ஃபேன்ஸுக்கு ஹாட் ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷனே தேவைப்படாது. ஏன்னு கேட்டா ஹாட் ஸ்டார் தர அந்த ஃப்ரீ வெர்ஷன்லயே 4 நிமிஷம் பார்த்தாலே போதும். ஏன்னா அவர் இன்னிங்ஸ் எப்படியோ 4 நிமிஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிட போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ரோஹித் சர்மா தாக்கப்பட்டார். ஆனா அது உண்மைதான்ல, இந்த ஐபிஎல் ஃபுல்லாவே நம்ம ரோஹித் சர்மா பெருசாக ஆடவே இல்லைல்ல, 2 நிமிஷத்துக்குள்ள வெளியே போயிடறாருல. தம்பி, கோக் பெப்சி ஏதாவது எதுவுமே இல்ல, நம்ம சும்மா உட்கார்ந்து பேசலாம். சிட் டவுன். தமிழக வெற்றி கழகம்னு நினைக்கிறீங்க நீங்க? உலக வெற்றி கழகம், அகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு. யாரோ கேள்வி கேட்டா சொல்லு. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிட்டேன் நானு. எப்படில மேட்ச் பண்றீங்க? உண்மையா நல்லா இருக்குல்ல. ஏனா தரன் மேட்ச் பண்ணாம இந்த மேட்சிங்கே செமையா செட் ஆகுது பத்தியா? சாம்பார்ல உப்பு கரெக்டா இருக்கான்னு பாக்குறேன். ஏற்கனவே சோறு வேற குழஞ்சு போச்சு. அங்க குடும்பமே குழஞ்சு போய் கிடக்கு. அஞ்சலி பாத்தீங்களா மாப்பிள்ள? அது யார் தெரியுமா? யாரு மாப்பிள்ள? வந்து சக்தி. அதான் இல்ல, அஞ்சலி ஆசைப்பட்ட உண்மையான மாப்பிள்ள. பர்ஃபெக்ட் மேட்ச்ல அழகா பண்ணிருக்காங்கல்ல. பட் கான்வி நல்ல பேட்ஸ்மேன் தான், ஏன் இறக்க மாட்டாங்கன்னு தெரியல. இறக்குனா நல்லா தான் இருக்கும், பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஒரு சேர் கூட தரோம், வித் சேர் கூட இதுல சேர்ல போட்டு கூட நீங்க உட்காந்துக்கலாம், நின்னுட்டு பண்ணலாம், உட்காந்துட்டு பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஐயோ நம்ம வீட்டுக்கு போகுது. என் மைண்ட்லாம் எங்கேயும் போலப்பா. சரிங்களா? என்ன சொல்லிட்டான்? அதாவது முகம் பார்க்குறத சொல்கிறான், வேறு எதாவது சொல்லிட போகிறான். சின்ன பையனுக்கு என்ன தெரியும்? ஏமா நீங்கள் தப்பா யோசிங்க. சி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கட்டி குஞ்சி என் ஃப்ரெண்டோட முகம் தான். என் ஃப்ரெண்டு யாரு? என் ஃப்ரெண்டு அஜ்மலோட பையன் தான் இப்படி பண்ணுவான். ஏன்னா அஜ்மலே இப்படி தான் பண்ணிட்டு கிடக்கலாம். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்னது? ஒரு நைட்டுக்கு 1 ரூபாவா? ஒரு நைட்டுக்கு 1 ரூபாயா? ஒரு நைட்டுக்கு 1 ரூபா தானா? நிம்மதியா தூங்க ஒரு நைட்டுக்கு ஒரே ரூபா தானா? ஆம், இரவில் நிம்மதியாக தூங்க வந்துவிட்டது கோ ஸ்ட்ராங் மஸ்கிட்டோ வேப்பரைசர். இல்ல சம்பந்தமே இல்லாம ஆட் இருக்கியோ? டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? அதாவது உங்க ஆட் வந்து ட்ரெண்ட் ஆகுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்றீங்களா, இல்லாட்டி ஒன்றுமே தெரியாம இந்த மாதிரி பண்றீங்களா? டேரக்டர் நீ மாசியாயோ? எல்லாம் இவனால அந்த சிறப்பு தொப்பி மட்டும் சோப்பு தப்பி ஃபர்ஸ்ட் அடிச்சது அவ்வளோதான்ல. ஆர்சிபி தானே சென்னை ட்ரோல் ஆகுதுக்கு இவ்வளோ காரணமும். ஆனால் பரவாயில்ல, ஆர்சிபியை பாராட்டு நல்லா ஆண்டுருக்கானுங்க. இருந்தாலும் அவனுக்கு அப்ப அடிக்க மாட்டானுங்க. சொல்ல போனா நம்ம 2 பேரும் ஒண்ணுதான் ப்ரோ. நீங்க லாஸ்ட் 4 பால் ஆடுறவங்க, நான் ஃபர்ஸ்ட் 4 பால் ஆடுறேன். பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். தோனி லாஸ்ட் 2 பால் ஆடுறாரு, ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் 2 பால் ஆடுறாரு. ரெண்டும் எந்த யூஸும் இல்லை. ஈசால கப்பு நம்து சார் आपका कप. ரீல்ஸ்ல தான் உண்மையாக கிண்டல் பண்றான்ல, இல்லை இந்த ஆடே வந்து ஆர்சிபி கிண்டல் பண்ணி எடுத்ததா எனக்கு தெரியல. இந்த ஆட் இருந்தால் அனுப்பிடுங்க, நான் பார்த்து சொல்கிறேன். ஸ்கூட்டி ஓட்டும் பெண்ணை நம்ப சிஎஸ்கேவி நம்பாதே. கரெக்டான வாக்கியம். நம்பவே நம்பாதீங்களே. என்னெல்லாம் ஆட்டில் ஆடுறானுங்க. 150 ரூபா அடித்தாலும் உருட்டி உருட்டி கொண்டு போய் கடைசியில் தான் ஜோய்க்கானுங்க.
எவ்வளோ ரன் அடித்தாலும் உருட்டி உருட்டி கொண்டு போய் ப்ரெஷர் ஆகி கடைசியில் தோக்குறானுங்க. ஒரு 200-300 ரன் டார்கெட் எங்கப்பா சிஎஸ்கேக்கு அப்பமாச்சும் அடிக்காங்கன்னு பார்ப்போம். அப்போ தான் மேட்ச் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும். ஏன்னா எனக்கு சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஃபார்மில் தான் இல்லை. ஃபார்முக்கு வரமுல மஞ்சள் சொக்கா. அப்படியா? இந்த உடனே கிளம்பிடுறேன். எங்கடா கிளம்பிட்டா? கேப்டன், இங்கிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏதோ ஒன் டே டோர்னமெண்ட் வருதான். போனா ஒரு 200 சேரும். நான் போயிட்டு வரேன். நீங்க தேவதட் படிக்கல ஓப்பனிங் ஆடிக்கோங்க. ஏழு உண்மையாவால அவன் சால்ட்டு போகிறானால சால்ட்டு தான் ஆர்சிபி நல்லா ஆண்டுட்டு இருக்கான். இது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் போனால் ஆர்சிபிக்கு மிகப்பெரிய அடி. உங்க ஊருக்கு எங்க ஊருக்கு ஒரு மேட்ச் வச்சுக்குவோம். அதுல நாங்க தோத்துட்டா உங்க ஊரையே பிரிக்கி சுத்தம் பண்றோம். அப்ப எங்க ஊர் இனிமேல் சிங்கப்பூர்ரா. நீங்க தோத்துட்டா அத அப்புறம் பேசிக்குவோம். என்ன அப்புறம் பேசிக்குவோம். இப்ப சொல்லியா என்னமா அப்ப இப்படி பேசுற? அவன் என்ன டிஸ்கஷன்? ஒண்ணு இல்லம்மா, இவன் ஜெயிச்சா என்ன தரலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னையே தர என்ன வேணாலும் குடுக்குறேன்னு சொல்லுங்க மாமா. என்ன வேணாலும்னா என்ன வேணாலும் என்ன வேணாலும் இல்லடா, என்ன வேணாலும் எங்க ஊர் பொண்ண தரோம். ஏட்டிக்கு கரை முக்கியம், போட்டிக்கு கௌரவம் முக்கியம். ஏய், நீ போட்டியில ஜெயிச்சுட்டா எங்க ஊரு ராஜேஸ்வரிய இந்த பச்சை கிளிய அப்படியே கொத்திக்கிட்டு பறந்து போனா. பின்னால வந்தா செருப்ப கொண்டு ஏறிடா. இதான் பந்தயம், பேச்சு மாறக்கூடாது. அடடடடடடா. எங்க ஏய் ஊர்க்காரன் பரவாயில்லையாப்பா, மேட்சிங் நல்லா இருக்கு. செமையா பண்ணியிருக்கான்ல ரோஹித் சர்மா ஏற்றி விட்டதா போ. உண்மை இப்படிதான் நடந்திருக்குமோ? என்னடா அது? ஓ, நம்மள பிடிக்க சட்டை வச்சிருக்காங்களா? சரி சரி, எலியட்டா வைக்கிறானுங்களா? அத போங்கடான்ட்டு நம்மளையாவது பிடிக்கிறதாவது. இருங்கடா, இப்ப என்ன பண்ணிட்டா பாருங்க. ஏய் நீ எடுத்து அதெல்லாம் யாரு? இந்த தேவா? அது சரி, புது அட்டையா? தாண்டி தாண்டி போகுதுல. ஏன்பா டேய், மூளையில நீங்க வச்சா எங்களுக்கு போக தெரியாதா? ஜம்ப் பண்ணி போனாங்களா? எலி இப்படிலாம் தப்பிச்சா எலி எப்படிலாம் பிடிக்கிறது? அழுதுட்டே வச்சோம். நான் கூட கதவு சத்தம் நினைச்சோம்ல. அப்பா நானும் சச்சின் மாதிரி ஆயிட்டு மாட்டா. வேணாம்ப்பா, நீ தோனி மாதிரி ஆயிடு. ஏன்பா? ஏன்னா தோனி தான் நாட்டை ஜெயிக்க வைப்பாரு. சச்சின் அவருக்கு மட்டும் தான் ரன் அடிச்சுக்குவாரு. என்னது? ஆமா, சச்சின் அவருக்கு மட்டும் ரன் அடிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போனாரு. கிரிக்கெட்டை எடுத்து எவ்வளோ தரக்குது. கரெக்டு தான் இல்லை. சச்சின் அடிக்கிற 2 போல சச்சின் மட்டும் மேலே சேரும். அது டீமுக்கு தான் சேரும். ஏ டேரக்டரு, உனக்கு கொஞ்சமாச்சும் கிரிக்கெட் நாலேஜ் இருக்காயா? நீ என்னையா நீ போயா? சச்சினை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எவ்வளோ நல்ல பிளேயரு, என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா? சும்மா 2K கிட்ஸ் ஆகிறதுக்கிட்டு என்ன எடுத்துக்கிறானுங்க. எடிட்டிங் ஃபீ 10,000 அப்படி என்ன எடிட் பண்ணிட்டான்? என்ன கர்மம்ல இது? என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கியா? என்ன எழவி அது? இதுக்கு எதுக்குல 10,000? Begin every irritated female best friend there is a special male best friend. இந்த மாதிரி ஃப்ரெண்டு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ யாருமே இல்லை கைஸ். நீங்க மற்றவர்களுக்கு கடனா கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு ஒரு அரசு இலை எடுத்து அதுல கடன் கொடுத்தவங்களோட பெயரை எழுதி ஒரு பச்சை கற்பூரம் கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்து இலையை சுருட்டி உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க ஃபேக் கைஸ். நான் இவனை சொன்னான்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தேன். ஒரு பேர் ரூபா தரல. திருப்பி தான் கால் பண்ணி கணக்கு கேட்கணும் தவிர ரூபா தரமா இருக்கானுங்க. யாரும் பண்ணாதீங்க, இப்பெல்லாம் போய் சொல்லாதீங்கப்பா, கஷ்டமா இருக்கு. பண்ணி பார்த்து வேஸ்டா போச்சு. மேல போனா ஆஃப். ஆனா ஃபாரின்ல என்ன பண்ணுவாங்க? மேல போட்டா ஆன், கீழே போட்டா ஆஃப். பெண்ணுங்க தான் வரணும். ஆணு பெண்ணுங்க தான் வரணும். ஆஃப் இருக்கு. நான் சுவிட்ச சொன்னேன். சத்தியமாக எனக்கு புரியலை. ஆன் ஆஃபாக சொல்கிறாரு. ஃபாரினில் வந்து ஆன் ஆஃப் வந்து அப்படியே மாறி இருக்குமா, மேலே ஆன் கீழே ஆஃபான். சரி ஓகே, இதில் என்ன டபுள் மீனிங் இருக்குது? இதில் என்ன கொஸ்டின் அவர் கேட்டார்? எதுக்கு இவங்க எல்லாம் சிரிக்காங்க? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. உண்மையாக சொல்ல, சத்தியமாக எனக்கு புரியலை. பின்னாடி நிற்கிற யார்? அவங்க அப்பாவா? அதான் மறைச்சிட்டே பார்த்துட்டு இருக்காரு. எனத்த கூலி திறக்கிறான். 35,000 கட்டுறவன் உனக்கெல்லாம் எல்லாரும் மறைச்சாலும் அவர் தான் வாங்கி கொடுத்துருப்பாரு. எவ்வளோ சம்மந்தமே இல்லாமல் போறேன். ஒரு வேலை இருக்கலாம், அவரோட மைண்ட் வாய்ஸ் கூட இப்படி இருக்கலாம். நான் வாங்கி தான் நீ என்ன ரீல்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு.
பாஸ் ஆகிருக்குல்ல. காய்ஸ் சத்தியமாக அது நான் கிடையாது காய்ஸ். நான் எதுக்கோ ரியாக்ட் பண்ணதை எடுத்து போட்டு யாருமே ஆல் இன் ஒன் ரவுண்ட்ரா எவனே தெரில காய்ஸ். இந்த மாதிரி போடுறாங்க காய்ஸ். எனக்கு என்ன சொல்கிறேனே தெரில. என் வீடியோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் என் ரியாக்ஷன் எடுத்து இந்த மாதிரிலாம் போட்டு கேவலப்படுத்தாதில்ல. வீட்டுக்கெலாம் அனுப்பி திட்டாவல. நல்லா இருப்பீங்களே. நான் சத்தியமாக அது நான் கிடையாது காய்ஸ். இதை ஆமளே இப்படிலாம் பண்ணுறீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்களே ப்ளீஸில். நல்ல வீடியோக்கு ரியாக்ட் பண்ணுங்கள். என் வீடியோ எடுத்து நல்ல வீடியோக்கு போடணுங்க ஓகே. அப்படி இல்லாட்டி என் வீடியோஸ் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஓகே. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்களே. இதில் கமெண்ட் போய் பார்த்தா என்ன வேறு கழுவிகளி ஊற்றுறானுங்களே. நான் ஒன்றுமே பண்ணல. நான் அப்பாவில அப்பாவின்னு சொல்ல முடியாது. நான் இது நான் பண்ணலாப்பா. பண்ணாத தப்புக்கு நான் திட்டு வாங்கலாமா? இப்போ நான் இதை பண்ணிட்டேன்னா என்னை எல்லாரும் திட்டாங்கன்னா ஓகே. நான் இதை பண்ணவே இல்லை. எல்லோரும் எந்த கமெண்ட்லையும் கழுவிகளி ஊற்றுறானுங்க. இந்த ரீல்ஸ் எல்லாம் அனுப்பி எங்கள் வீட்டில் கிளிக்காங்க. ஐயம் பாவம். பாவம்ல எடிட்டிங் தான் பார்த்தாலே தெரியுது. பட் இருந்தால் நல்லா இருந்துச்சு. ஆனா பாய்ஸ் கண்டென்ட் தான் செமையா இருந்துச்சு. பொருள் அந்த மாதிரி இருக்காருமா. வீடியோ வந்து ஒருத்தர் எடுத்தான் தெரியுமா, அவனையும் திட்ட மாட்டீங்க. இந்த தூக்கி போட தெரியுமா, அவனையும் திட்ட மாட்டீங்க. அதை பின்னரத்தை பார்த்தா தெரியுமா, அதையும் திட்ட மாட்டீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா எடிட் பண்ணி போட்டா தெரியுமா, அவனையும் திட்ட மாட்டீங்க. இந்த வீடியோ இப்போ ஒருத்த கூட இப்போ எடிட் பண்ணி தமிழ்ல போட்டுட்டு இருக்கேன், அவனையும் திட்ட மாட்டீங்க. ஆனா இதுக்கு நான் ரியாக்ட் பண்றேன். என்ன பிடிச்சி ஆறாடா இருக்கேன் யாம்ல. விடுங்கடே போங்கடே. என்ன வந்து விட்டுரு. பாவல மூஞ்சிலே விட்டார்ல. அதானா முடிஞ்சிட்டா. ஓகே வீடியோ முடிஞ்சிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு போங்க. பிடிக்கல என்ன பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆஃபரில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம டெலாம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலாம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சிருக்கேன். தொட்டு ஜாயின் பண்ணுங்க. என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் வருதோ அதெல்லாம் உங்களால் வாட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஜாயின் பண்ணி பாருங்கள். பிடிக்கலாம் எப்படினா லீவ் ஆகிக்கோங்க. அவ்வளோதான். கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காமல் தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வரட்டாமாமே.